ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு பச்சை அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நான் அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம் இருக்குது. இப்போ இது கூடவே ஸ்பூன் ஃபுல்லாக 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு வெறும் மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு. கருப்பு எள் வந்து 1 ஸ்பூன் ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வெண்ணெய் வந்து சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கல. நீங்கள் வந்து நெய் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா எண்ணெயை கூட லைட்டாக சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் வெண்ணெய் சேர்த்து செய்யும் போது நல்லாயிருக்கும் சாப்பிட. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தண்ணியை சேர்த்து மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது மிதமான சூட்டில் நம்ம தண்ணி சூடு பண்ணி எடுத்துக்கிட்டு மாவு கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் மாவு பிசைகிறதுக்கு முன்னாடி, அதாவது தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி கருவேப்பிலையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு பொடியாக கருவேப்பிலையை கட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்லாயிருக்கும். நான் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துருக்கேன். மாவு வந்து கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி மாவு வந்து பிசைஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 3 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு இப்போ நான் மாவு வந்து ஊற வைக்க போகிறேன். ரவை வந்து ஊறிச்சுன்னா கொஞ்சம் மாவு வந்து லைட்டாக இருக்கும், ரொம்ப இருக்காது, கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம மாவு எடுத்து கையில் வந்து உருண்டை பண்ணி இப்படி ப்ரெஸ் பண்ணும்பொழுது விரிசல் இல்லாமல் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு மாவை நான் அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன். கொஞ்ச நேரம் ஊறட்டும். 10 நிமிஷம் நான் வந்து மாவை பிசைஞ்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம மாவை எடுத்து உருண்டை பண்ணி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் உருண்டை பண்ணதுக்கப்புறமா சும்மா அப்படி கையில் இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இப்படி கையில் சும்மா இப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும். கையில் வந்து ஒட்டாமல் இருக்கான்னு பாருங்கள். ஒரு வேளை லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ஸ்நாக் வேணுமோ அந்த சைஸுக்கு நீங்கள் உருண்டை பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கடாயிலையும் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். தீ வந்து ஃபுல்லாக வச்சுட்டு குக் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம கொஞ்சம் மொத்தமாக நம்ம தட்டி இருக்கோம். அதனால் தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலே வந்து சீக்கிரமாக கலர் மாறிடும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது, நல்லா கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மொத்தமாகவே நம்ம தட்டி போட்டிருக்கிறதுனால ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். உள்ளே நல்லா வெந்து வரணும். மேலேயும் கலர் கரெக்டாக வந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாக. 10 நாள் ஆனாலும் வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி எழும்புறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எழும்பாமல் வரும். கரண்டி வச்சு திருப்பி கொடுத்துட்டே இருந்தோம்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு, உள்ளே நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் வந்து இதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டி யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணுங்கள். எண்ணெயை வந்து ரொம்ப காய வச்சிடாதீங்க முதல் டைம் போடும்போது, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்து கலர் மாறிடும் எண்ணெயில் போட்டதுமே. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் சின்ன சின்னதாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்னதாகவே தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரிசி மாவு கொஞ்சம் ரவை 2-3 ஸ்பூன், ரவை இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ரவை சேர்த்து செய்யும்போது நல்லா மொறு மொறுன்னு இன்னும் சூப்பராக இருக்கும்.
மற்ற பொருள்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நம்ம சேர்த்துருக்கோம், உப்பு காரம் எல்லாம். இதில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து இந்த அரிசி மாவு கூட நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா எண்ணெயில் பொரிக்கும் பொழுது கருவேப்பிலையை நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும் பாருங்கள். அப்போ சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக நம்ம ஒரு ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம் அரிசி மாவை வச்சு. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மாவெல்லாம் சேர்க்குற வரைக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த அரிசி மாவை சேர்த்துடுறேன். இது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக இந்த மாதிரி கோபுரமாக எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா ஸ்பூன் ஃபுல்லாக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். மைதாக்கு பதிலாக நீங்கள் கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். எதுக்காக சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பைண்டிங் கொடுக்கும். அதனால் நம்ம வந்து மைதா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஒன்றே 1/4 கப்பு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு முதல்ல தண்ணியோடு சேர்த்து மாவை நல்லா கரைச்சிக்கலாம். உருண்டைகளே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை மீடியமில் வச்சுட்டு நம்ம குக் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் நல்லா நைஸாக கரைக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு உருண்டைகளே இல்லாமல் கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டேன். இன்னும் நம்ம கலந்து கொடுக்க நல்லா கொஞ்சம் கூட உருண்டைகளே இல்லாமல் மாவு நல்லா நைஸாக வந்துடும். இப்போ வந்து நான் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் குக் பண்ணிக்க போகிறேன். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கிற மாவு வந்து குக் பண்ண நல்லா கெட்டியாயிட்டு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே குக் பண்ணிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா மாவு வந்து குக் பண்ணிக்கிட்டேன். நல்லா வெந்து இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ரொம்ப இலக்கமாக இருந்ததுன்னா வந்து எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடும் ஸ்நாக்கு. பாருங்கள், நல்லா கெட்டியாக குக் பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணுறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு, அப்போ தான் கரெக்டாக வரும் ஸ்நாக் நமக்கு. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் நல்லா கெட்டியாக குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூடு வந்து நல்லா ஆறட்டும். கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு குறையணும். அதனால் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக சூடு ஆறிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ மாவு ஒரு முறை கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணிக்கலாம். மாவை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து எண்ணெய் அப்படிலாம் நெய் வந்து தடவிக்கோங்க. மாவு வந்து கையில் ஒட்டாமல் உருண்டை பண்ணுறதுக்கு கையில் எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டாமல் வரும். ரொம்ப அதிகமாக கையில் எண்ணெய் தடவ வேணாம். சும்மா லைட்டாக கையில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருண்டை பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து பண்ணோம்னா சின்ன சின்ன உருண்டைகளாக வரும். அப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளாக நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உள்ள மாவு வேக லேட் ஆகும். அதே கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டோம்னா சீக்கிரமாக வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக வந்துடும், உள்ளே மாவு நல்லா வெந்து வந்துடும். மாவு வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாகவும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மெல்லிசா நீளமாகவும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் வந்து சின்ன சின்ன உருண்டையாக ஒரு ஈடு மட்டும் நான் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா நீளமாக நான் வந்து உருட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சி வந்துருச்சு. நான் வந்து இப்போது இந்த மாதிரி நீளமாக தான் நான் வந்து உருட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயில் மாவை போட்டதுமே வந்து கரண்டி வச்சு கலந்து கொடுக்கக்கூடாது. நம்ம கரண்டி வச்சு கலந்து கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும். அப்போ வந்து மாவுக்குள்ளே எண்ணெய் போயிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே எந்த ஒரு பொருளையும் நம்ம எண்ணெயில் போட்டதுமே வந்து கலந்து கொடுக்கவே கூடாது. ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா லைட்டாக இப்போ நான் வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். அப்பப்போ கரண்டி வச்சு திருப்பி கொடுக்கும்போது எல்லா பக்கமும் வெந்து நல்லா பொன்னிறமாக வெந்து வரும். ஸ்நாக் வந்து நல்லா வெந்து மேலேயும் வந்து லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். ரொம்ப மெல்லிஸாக நம்ம ஸ்நாக்கை வந்து உருட்டி போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் உள்ளெல்லாம். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டுட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அரை கப் அரிசி மாவு மட்டும்தான் எடுத்திருந்தேன். அதுக்கே இவ்வளோ ஸ்நாக் வந்திருக்கு. வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு அரை கப் அரிசி மாவு வச்சு நம்ம ஸ்நாக் ரெடி பண்ணிட்டோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டைகளாகவும் செஞ்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீள நீளமாகவும் நான் வந்து ஸ்நாக் வந்து பொரிச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் உருட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மெல்லிசாக நீளமாக பண்ணும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து கொஞ்சம் நீளமாக மெல்லிசாக உருட்டி நான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்திருக்கேன். நம்ம ஏற்கனவே ஸ்நாக்கில் வந்து உப்பு காரம் சேர்த்துருக்கிறதுனால காரம் அதிகமாக சாப்பிட பிடிக்காதவங்களுக்கு நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம் சாப்பிட்றதுக்கு. ஒருவேளை நல்லா ஸ்பைஸியாக ஸ்நாக் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டுக்கு சாட் மசாலா அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மேலே லைட்டாக உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், சும்மா லைட்டாக மிளகாய்த்தூள் தூவி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா போதும், கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ஸ்நாக் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு மேலே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இருக்கும் ஸ்நாக். சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது நல்லா சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா கொஞ்சம் நமத்து போயிடும். அதனால் செய்யும் போதே நல்லா சுட சுட செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக எல்லோரும் வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இது போல் அரிசி மாவு இருந்தால் உடனே உங்களுடைய வீட்டில் ஸ்நாக் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பவுலில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். அரிசி மாவோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 75 கிராம் இருக்குது. அதாவது நான் 100 கிராம் கூட எடுக்கல, அதுக்கும் கொஞ்சம் குறைவாகவே தான் எடுத்திருக்கேன். இது கூடவே உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறேன். ஒரு உருளைக்கிழங்கை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற தோலை சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது காய் துருவுறதில் நம்ம உருளைக்கிழங்கை துருவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு துருவினதுக்கு அப்புறமா இது கூட 2 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி, ஒரு சின்ன வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு வெங்காயம் ரெண்டுத்துலேயும் ஈரப்பதம் இருக்குன்றதுனால அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்து நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்க்க வேணாம், சும்மா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்தோம்னா போதும். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மாவை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். ரொம்ப கெட்டியாக நம்ம மாவு மிக்ஸ் பண்ணிட்டாலும் கல் மாதிரி இருக்கும் ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு. அதனால் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இலக்கமாக வேணாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் இலக்கமாகவே மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. நல்லா எண்ணெய் சூடேறினதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டுக்கலாம். உங்களுக்கு ஷேப்பாக வேணுனாலும் நீங்கள் ரவுண்டாக போட்டுக்கலாம், அப்படி இல்லைனா சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நீங்கள் எண்ணெயிலையும் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக அப்படியே கலந்து கொடுங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்க வேணாம், கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இல்லைனா மேலே சீக்கிரம் கலர் வந்துடும், உள்ள மாவு வந்து பச்சையாகவே இருக்கும். உருளைக்கிழங்கு நம்ம பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால வேகணும் உருளைக்கிழங்கு நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் நல்லா கலர் வந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். ரொம்ப சின்ன சின்ன உருண்டைகளாக நான் போட்டிருக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துருச்சு. இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டைகளாக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாக அரிசி மாவு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, வேக வைக்க தேவையில்ல, எதுவுமே செய்ய தேவையில்ல, பச்சையாகவே நம்ம துருவி அரிசி மாவோட சேர்த்து கொஞ்சம் கூட வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து நம்ம எப்பயும் போல் போண்டா செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்துட்டோம். ஆனால் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால அவ்வளோ சூப்பராக இருக்கும். அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா மொறுன்னு மேலே சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது பாருங்கள் போண்டா. நம்ம வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. போண்டா வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சோடா உப்பு சேர்ப்போம். இன்றைக்கி நம்ம சோடா உப்பு கூட சேர்க்காம தான் செஞ்சுருக்கோம். ஆனால் நல்லா சாஃப்டாக மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு.
அரிசி மாவு உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு செஞ்சுருக்கிறதுனால போண்டா ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு. நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.